அமைதியான கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம திருவிழாங்காடு தான் இருக்குது. திருவிழாங்காடு கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் நேம் சொல்லுவாங்க திருவிழாங்காடு கோவில்னு. அது இல்லாமல் இந்த பரிகாரம்லாம் பண்ணாங்களே, சனி தோஷம் பிடிக்குது அந்த மாதிரி இருந்தால் பரிகாரம் பண்ணுறதுக்கோசம் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். மறக்காமல் நான் லொக்கேஷன்லாம் கீழே கொடுக்குறேன், ரொம்ப செக் பண்ணிங்க. அது இல்லாமல் இந்த கோயில் வந்து ஒரு அமைதியான பாசிட்டிவ் வைப் ஒன்று சிவன் கோயில் தான் வந்திருக்கும். உண்மையாக சூப்பராக இருக்கும். இந்த டெம்ப்ளேட் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி பழைய கோயிலெலாம் வந்து ரொம்ப வருஷம் அது நான் வந்து உண்மையாக அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அது இல்லாமல் இங்கே வரும்போது இந்த பசு மாட்டுக்கு வந்து புல் தருவாங்க முன்னாடியே. அது 10 ரூபாவில் இருக்கும் ஒரு கட்டு. அது வந்து மாட்டுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாங்கி போடலாம். இல்லாமல் பரிகாரம் வாங்கிறதுக்கு தனியாக டோக்கன்லாம் தருவாங்க. டோக்கன் வந்து டைமிங் வந்து மார்னிங் வந்து 8 மணிக்கு தான் வந்துடணும். அப்போ வந்து 8 மணி வந்து 8:30 ஆகிடுங்க. லைனில் எப்படி பார்த்தா ஒரு 80 பேருக்கு டோக்கனு வந்து டோக்கனோட ப்ரைஸ் வந்து தெரியல, ஒரு 1500 கிட்ட வருது. ஆனால் மறக்காம நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எதனா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னா, இந்த சனி பயிற்சி பிடிச்சிருக்கு, சனி தோஷம் அந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் காலையிலேயே நாங்கள் வந்து வந்திருந்தோம். போய் பார்த்தா செம்ம கூட்டங்க. ஒரு முன்னாடி ஒரு 80 பேர்கிட்ட இருந்தாங்க. அப்புறம் இதோட 10 மணி இருந்தாங்க. 10 to 11 தெரில. அதை இப்போ பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. உள்ளே வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க, அதை வெளியே எடுத்துருக்கேன். உள்ளே போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சிவன் சூப்பராக அலங்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. காலையில் சாடாமல் போயிட்டனால இங்கே ஒரு ஹோட்டலில் பார்த்து தோசை சாப்பிட வந்தோம். எல்லாம் ஃபுல்லாக கிராமங்க, ஒன்று பயங்கரமாக இருக்குது, அமைதியான பிளேஸ்.